வணக்கம். இது உங்கள் தாத்தா ராமசுப்பு. உலக பொதுமறை திருக்குறளை நான் புரிந்து கொண்ட மட்டில் சிறு கதைகள் மூலம் சொல்லும் முயற்சி இது. தவறிருந்தால் திருத்தவும், பிடித்திருந்தால் ஆதரவளிக்கவும். சென்னை மாநகரத்தின் பரபரப்பான ஒரு மாலை பொழுதில் மாடிக் குடியிருப்புகள் வானளவோ உயர்ந்து நிற்கின்றன. அந்த பகுதியில் மிகப்பெரிய வணிக வளாகம் ஒன்றை நடத்தி வரும் வேந்தன் என்ற தொழிலதிபர் தனது ஆடம்பரமான அலுவலகத்தில் அமர்ந்திருக்கிறார். அவர் முன்னால் பல கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள வணிக கோப்புகள் குவிந்து கிடக்கின்றன. வேந்தன் தனது மேஜை மீது இருக்கும் கணினியில் லாப கணக்குகளை உற்று பார்த்து கொண்டிருக்கிறார். அவரிடம் வேலை செய்யும் ஊழியர்கள் அனைவரும் தங்களுக்கு பண்டிகை கால ஊக்கத்தொகை வழங்க கோரி ஒரு விண்ணப்பத்தை அளிக்கிறார்கள். ஆனால் வேந்தன் அவர்களின் கோரிக்கையை ஏளனமாக பார்த்து நிராகரிக்கிறார். அதே நிறுவனத்தில் கணக்காளராக பணிபுரியும் இளங்கோ என்பவர் வேந்தனின் அறைக்குள் நுழைகிறார். ஊழியர்களுக்கு நியாயமாக கொடுக்க வேண்டிய தொகையை கொடுக்குமாறு அவர் மென்மையாக வேந்தனிடம் எடுத்துரைக்கிறார். ஆனால் பணத்தின் மீது மட்டற்ற பற்று கொண்ட வேந்தன் அந்த அறிவுரையை முற்றிலும் காது கொடுத்து கேட்க மறுக்கிறார். அடுத்த நாள் காலை வேந்தன் தனது சொகுசு காரில் நகரின் முக்கிய சாலை வழியாக பயணித்துக் கொண்டிருக்கிறார். சாலையில் இருக்கும் ஏழை எளிய மக்கள் பசியோடு இருப்பதை அவர் ஜன்னல் வழியாக பார்க்கிறார். தன்னிடம் வாரி வழங்க தேவையான பணம் இருந்தும் ஒரு சிறிய நாணயத்தை கூட யாருக்கும் கொடுக்கக்கூடாது என்பதில் அவர் பிடிவாதமாக இருக்கிறார். வேந்தன் நடத்தும் வணிக வளாகத்தின் ஒரு பகுதியில் மின்சார கசிவு ஏற்பட்டு பழுது உண்டாகிறது. அதை உடனடியாக சரி செய்யாவிட்டால் பெரிய விபத்து ஏற்படும் என்று பாதுகாப்பு அதிகாரி எச்சரிக்கிறார். ஆனால் பழுது பார்ப்பதற்கான செலவுத் தொகையை குறைக்க நினைத்து வேந்தன் அந்த பணியை தள்ளி போடுகிறார். இளங்கோ மீண்டும் வேந்தனை சந்தித்து வணிக வளாகத்தின் மின்பழுது எவ்வளவு ஆபத்தானது என்பதை விளக்குகிறார். பணத்தை மிச்சப்படுத்துவதை விட மனித உயிர்களின் பாதுகாப்பு முக்கியம் என்று அவர் வாதாடுகிறார். வேந்தனோ கோபமடைந்து செலவு வைக்கும் எந்தவொரு யோசனையையும் தனக்கு கூற வேண்டாம் என்று இளங்கோவை அதட்டுகிறார். வணிக வளாகத்தின் உணவக பிரிவில் வேலை செய்யும் தொழிலாளர்கள் தங்களின் அடிப்படை தேவைகளுக்காக வேந்தனிடம் நிதியுதவி கேட்கிறார்கள். தங்களின் குடும்பச் சூழ்நிலையை அவர்கள் விவரிக்கும் போதும் வேந்தனின் கஞ்ச மனம் கரையவில்லை. பணத்தைச் சேர்ப்பது மட்டுமே வாழ்க்கையின் ஒரே குறிக்கோள் என்று அவர் அவர்களிடம் கூறுகிறார். வேந்தன் தனது மாளிகையைப் போன்ற வீட்டிற்கு இரவு நேரத்தில் திரும்பி வருகிறார். வீட்டின் பல விளக்குகளை அணைத்து வைத்துவிட்டு மின்சார கட்டணத்தை சேமிப்பதாக நினைத்து இருளில் அமர்ந்திருக்கிறார். கையில் இருக்கும் பணப்பெட்டியை பார்த்து பேராசையோடு சிரித்துக் கொள்கிறார். மறுநாள் மதியம் வணிக வளாகத்தில் லேசான புகை மூட்டம் ஏற்படுவதை வாடிக்கையாளர்கள் சிலர் கவனிக்கிறார்கள். இந்த தகவல் வேந்தனுக்கு தெரிவிக்கப்படுகிறது. அப்போதும் அவர் தீயணைப்பு பாதுகாப்பு உபகரணங்களை அவசரமாக வாங்க பணம் செலவழிக்க தயங்கி சாதாரண தண்ணீரை ஊற்றி அணைக்கச் சொல்கிறார். இளங்கோ வணிக வளாகத்தின் நிலையை பார்த்து மிகவும் கவலையடைகிறார். கஞ்சத்தனத்தின் உச்சமாக இருக்கும் வேந்தனின் குணம் ஒரு நாள் பெரிய ஆபத்தில் முடியும் என்பதை அவர் உணர்கிறார். அவர் வேந்தனிடம் சென்று பற்றுள்ளம் என்னும் இவரன்மை எற்றுள்ளும் எண்ணப்படுவதொன்று அன்று என்ற திருக்குறளை கூறி எச்சரிக்கிறார். திருக்குறளின் பொருளை இளங்கோ விரிவாக விளக்கத் தொடங்குகிறார். தகுதியான இடங்களுக்கும் பாதுகாப்புக்கும் செலவிடாமல் செல்வத்தின் மீது ஆசை கொண்ட கஞ்ச மனத்தை பெற்றிருப்பது குற்றங்கள் எல்லாவற்றிலும் கொடிய குற்றமாகும் என்று கூறுகிறார். வேந்தன் அந்த பெரிய தத்துவத்தை கேட்டு உரக்கச் சிரித்து இளங்கோவை அவமதிக்கிறார். சிறிது நேரத்தில் வணிக வளாகத்தின் முக்கிய மின் கட்டுப்பாட்டு அறையில் ஒரு பெரிய வெடிப்புச் சத்தம் கேட்கிறது. மின்சார கசிவு காரணமாக தீப்பொறிகள் நாலாபுறமும் சிதறுகின்றன. செலவுக்கு பயந்து வேந்தன் சரி செய்யாமல் விட்ட அந்த பழுது இப்போது பெரிய விபத்தாக மாறுகிறது. வணிக வளாகம் முழுவதும் கரும்புகை சூழ்கிறது. மக்கள் அனைவரும் அலறியடித்துக் கொண்டு வெளியே ஓடத் தொடங்குகிறார்கள். தீயணைப்புச் சாதனங்கள் முறையாக பராமரிக்கப்படாததால் தீயை உடனடியாக கட்டுப்படுத்த முடியாமல் ஊழியர்கள் தவிக்கிறார்கள். வேந்தன் தனது அலுவலக அறையில் பதற்றத்தோடு நிற்பதை பார்க்க முடிகிறது. தீயின் வேகம் வேந்தனின் ஆடம்பரமான அலுவலக அறை வரை பரவுகிறது. அங்கு வைக்கப்பட்டிருந்த விலைமதிப்பற்ற கோப்புகளும் பணப்பெட்டிகளும் தீக்கிரையாகத் தொடங்குகின்றன. தன் கண் முன்னாலேயே தனது செல்வம் அழிவதைக் கண்டு வேந்தன் நிலைகுலைந்து போகிறார்.
புகை மூட்டத்திற்குள் சிக்கிக் கொண்ட வேந்தன் மூச்சு திணறி தரையில் விழுகிறார். அந்தச் சூழ்நிலையிலும் யாரைக் காப்பாற்ற வேண்டும் என்று நினைக்காமல் எஞ்சிய பணப்பையை தேடித் தவிர்க்கிறார். பேராசை மனிதனை எந்த அளவிற்கு மாற்றிவிடுகிறது என்பதை அந்த இடம் உணர்த்துகிறது. அபாயகரமான அந்த பகுதிக்குள் இளங்கோ தைரியமாக நுழைகிறார். சுயநினைவை இழக்கும் தருவாயில் இருக்கும் வேந்தனை தூக்கிக் கொண்டு அவர் பாதுகாப்பான வழியை நோக்கி ஓடுகிறார். கஞ்சத்தனமாக இருந்த முதலாளியை காப்பாற்ற ஒரு சாதாரண ஊழியர் தனது உயிரை பணயம் வைக்கிறார். வணிக வளாகத்திற்கு வெளியே தீயணைப்பு வாகனங்களும் அவசர சிகிச்சை ஊர்திகளும் வந்து சேர்கின்றன. இளங்கோ வேந்தனை பத்திரமாக புல்வெளியில் படுக்க வைக்கிறார். மருத்துவக் குழுவினர் வேந்தனுக்கு முதலுதவி சிகிச்சைகளை உடனடியாக வழங்குகிறார்கள். சிறிது நேரத்திற்கு பின் வேந்தன் மெதுவாக கண்களை திறந்து பார்க்கிறார். தனக்கு முன்னால் முற்றிலும் எரிந்து சாம்பலாகிக் கொண்டிருக்கும் தனது வணிக வளாகத்தை பார்க்கிறார். கஞ்சத்தனத்தால் பணத்தை சேமிக்க நினைத்து ஒட்டுமொத்த சொத்தையும் இழந்துவிட்டதை அவர் உணர்கிறார். தன்னை காப்பாற்றிய இளங்கோவின் கைகளை பிடித்துக் கொண்டு வேந்தன் கண்ணீர் விடுகிறார். இளங்கோ தனக்கு கூறிய திருக்குறளின் உண்மையான பொருளை அவர் இப்போது தன் அனுபவத்தின் மூலம் புரிந்து கொள்கிறார். கஞ்சத்தனமே அனைத்து அழிவுகளுக்கும் காரணம் என்பதை அவர் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறார். சில மாதங்களுக்குப் பிறகு வேந்தன் தனது புதிய எளிய அலுவலகத்தில் ஊழியர்கள் அனைவருக்கும் நியாயமான ஊதியத்தையும் போனஸையும் மகிழ்ச்சியோடு வழங்குகிறார். இளங்கோ அருகில் நின்று புன்னகையுடன் அதை பார்க்கிறார். பேராசையை துறந்து பிறருக்கு கொடுத்து வாழும் உன்னதமான மனிதராக வேந்தன் மாறியிருக்கிறார். நாளை சந்திப்போம். இன்று விடை பெறுகிறேன். நன்றி.